பழனிக்கு போகணும் அப்படின்னு மனசார நினச்சிட்டா போதும், முருகர் எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பழனிக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஒரு நாள் நான் ஒரு கடைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பங்குனி உத்திரத்துக்குள்ளே பழனி போயிட்டு வந்துடுங்கன்னு வேறு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது எனக்கான அழைப்பாக நான் ஏற்று பழனி கிளம்பிட்டேன். நானும் பையன் அப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்து போய் பழனிக்கு போயிருந்தோம். போஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, முருகன் வந்து அழைப்பை ஏற்று நாங்கள் வந்து பழனிக்கு வந்து கிளம்புறோம். ஸோ பழனி வந்து முருகர் வர சொல்லியிருக்காரு, அதனால் பழனி கிளம்பிட்டோம். சங்கேஷ் காஃபி என்ன குடிக்க போறீங்க? அதுக்கு எதுக்கு கையில் குடிச்சிருக்கீங்க? காஃபி வேணுமா? ஓகே, காலையில் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. நம்ம எப்போ போல் பஸ்ஸில் கிளம்புறதுக்கு அதான் கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். போய் அங்கேருந்து ஈரோடு டு பழனி கிளம்ப போகிறோம். டுடே ஸ்டார்ட் பழனி. பழனி கிளம்பியாச்சு. இது வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற லக்கேஜஸ். இது ஒன்று. அடுத்து இந்த ஒரு பேக். 2 திங்ஸ் ஒன்லி. வெல்கம் டு அவர் சேனல் அசல். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பழனி கிளம்பியிருக்கோம். பழனி தண்டாயுதபாணி முருகனை தரிசிக்கிறோம். ஸோ காலையில் வந்து இப்போ நாங்கள் நேரத்தையே கிளம்பியாச்சு தான். இருந்தாலும் அங்கே கோயிலில் போய் நம்ம அங்கே தண்டாயுதபாணி தண்ணி நிலையத்தில் தங்கிட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் பையனுக்கு முடி எடுத்துகிட்டு கோயிலில் சாமி தரிசனம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் வந்து நம்ம நீ அழகாக தெரியும். நான் எப்படி எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, நீங்கள் இப்போ நம்ம அப்படியே வீடியோ பாருங்கள். நம்ம சேலத்தில் இருந்து பஸ்ஸில் தான் கிளம்ப போகிறோம். போகலாம். ஏசி பஸ் அவங்க வச்சுருக்காங்க. அம்மா பாருங்க உங்க அப்பாவே எப்பயாவது ஒரு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. என்ன தொங்க நீ சொல்லு சொல்லு. உங்க அப்பாவுக்கு எரியுது ஒரு பக்கம். தேங்க்யூ. வச்சலாம் நான் அம்மா வச்சலாம். சொல்லு. எடுக்கிறேன் சொன்ன எனக்கு வேகமாக ஓடுகிறேன். அம்மா வீடியோ எடுக்கிறேன். ஸோ நாங்கள் பைக்கில் வந்து புது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் பைக் போட்டுட்டு பஸ்ஸில் தான் கிளம்புறோம். சேலம் டு பழனி டைரக்ட் பஸ் இருந்தாலுமே ஈரோடு போயிட்டு தான் எல்லா பஸ்ஸும் பழனி போகும். ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து ஈரோடு போயிட்டு ஈரோட்டிலேருந்து ஏதாவது லைட்டாக வந்து ஒரு அந்த மாதிரி டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் பழனி பஸ் ஏறுவோம். ஸோ அதனால் இங்கேருந்து டைரக்ட் பஸ் இருந்தாலுமே நாங்கள் அதில் ஏறுறதில்ல. ஈரோடு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மாற்றி போய்க்குவோம். ஸோ சேலம் டு ஈரோடு பார்த்திங்கன்னா 43 ரூபா ஒரு டிக்கெட்டு. சின்ன பசங்களுக்கு 3 வயசுக்கு மேலேனா ஆஃப் டிக்கெட்டு. ஸோ அது வந்து 22 ரூபா. ஸோ நாங்கள் போன டைமுக்கு ஒரு பஸ் அப்போ தான் கிளம்பிச்சு. ஸோ இங்கே போகும்போதே முருகரோட ஃபோட்டோவை போட்ட ஒரு பெரிய பஸ்ஸை பார்த்துட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். ஸோ அடுத்தது ரெயின்போ பஸ் சேலத்துலேருந்து ஈரோட்டுக்கு. ஸோ அந்த பஸ்ஸில் ஏறினோடனே பஸ்ஸு கரெக்டாக கிளம்புறதுக்கு நாங்கள் போகிறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஓடி போய் ரன்னிங்கில் ஏறிட்டோம். ஸோ சீட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சீட்லேயே இருந்தது. ஸோ அழகாக உட்காந்துட்டு ஒரு 1-1.5 மணி நேரத்தில் ஈரோடு போயிடலாம். ஸோ ஈரோடு பஸ் ஸ்டாண்டு சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பின்னாடி பக்கம் இருந்த கடைங்கள்லாம் வந்து நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து இங்கே ஆவின் பால்னு சொல்லி இங்கே இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே. ஸோ நம்ம ஈரோடு வந்துட்டோம். ஈரோட்லேருந்து இப்போ ஒரு லைட்டாக ஒரு டீ சாப்பிட்லான்னு ஆவின் பால் போயிட்டு இருக்கோம். இங்கே தான் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டீ, பால், காஃபி எல்லாமே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அங்கே அந்த ஆவினில் மட்டும் கிடைக்கிற அந்த பால்கோவா சின்ன பீஸாக இருக்கும். ஒரு 10 ரூபாயோ 5 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த டைம் வாங்கலை, ஆனால் அதுவும் சூப்பராக இருக்கும். அதுவும் போனால் வாங்கிட்டு பஸ்ஸில் போகும்போது வாங்கிட்டு போவோம். உன்னோட டிஷர்ட் கலர் என்னது சொல்கிற வாயில்? பின்னாடி என்ன கலர்? ஆவில் கலரா? ஆரஞ்சு கலர். ஈரோடு பஸ் ஸ்டாண்டு
பழனி பஸ்ஸு நேராக இருக்குது, பஸ்ஸில் ஏற வேண்டியதுதான். சர்வீஸ் சர்வீஸ் ஆகி வர்றா. ஸோ பழனிக்கு கிளம்புறோம். டைம் வந்து கரெக்டாக 11 மணி ஆகுது, 11:15. ஸோ நம்மளுக்காக பழனி பஸ் வெயிட்டிங். ஸோ ஈரோடு டு பழனி பெரியவங்களுக்கு 93 ரூபா, சின்ன பசங்களுக்கு ஆஃப் டிக்கெட் 47. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகும். ஈரோடு டு பழனி பார்த்திங்கன்னா ரூட் 2 ரூட்டில் பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நாம் போன வழி வந்து பார்த்திங்கன்னா அரச்சலூர், அடுத்து காங்கேயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம். இந்த ரூட்டில் நாம் போனோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்தில் பஸ் வந்து பழனி ரீச் ஆகிடும். ஸோ தாராபுரம் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் தாராபுரத்துக்கு தாண்டினோடனே விண்மில்ஸ் நிறையா வரும், லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமுமே. ஸோ அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே காற்றோட இது வந்து அதிகம். ஸோ இப்போ விண்மில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு போகலாம். ஒரு 30-20 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே விண்மில்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுவும் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே நிறையா பழனியில் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஒன்று. அது போக வந்து பழனி பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் வந்து 2 சைட்லேயுமே நிறைய காடு மாதிரி தான் நிறைய இடம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஊர் வந்து தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி காடு தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அது ஒன்று இது பார்த்தேன். ஆனால் விவசாயம் பார்த்திங்கன்னா மழையோட இது அளவு கம்மியாக இல்லை தண்ணியோட இது கம்மியானு தெரில. ஆனால் விவசாயம் வந்து ரோடோட 2 சைட்லேயும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் உள்ள இன்டீரியர்லாம் எதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்தில் ரீச் ஆகிட்டோம். சம்மருங்கிறது இந்த மந்த்து நம்ம மார்ச் மந்த்து போயிருந்தோம். வெயில் ஓரளவுக்கு கம்மி தான், ரொம்ப அதிகம் இல்லை. ஆனால் பழனியில் வந்து சரியான வெயிலாக இருந்துச்சு. ஸோ ரீச் ஆனது 2:30 மணிக்கு ரீச் ஆனது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம பழனியில் இறங்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்மளுக்கு காத்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குதிரை வண்டியில் போயிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டைம் தான் வந்து பழனியில் இறங்கி குதிரை வண்டியில் போகிறோம். ஸோ தாராபுரத்தில் வெள்ளரிக்காய் நிறையா விற்பாங்க. இது ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபா. பிஞ்சு வெள்ளரிக்காயை வேணுன்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். மொளவடி வந்து அதில் போட சொன்னோம் அப்படின்னா கொட்டிடுவாங்க. அதனால் நாம் வந்து மொளவடி அளவாக போடணும் அப்படின்னா அது சொல்லணும். ஸோ இது எல்லாமே விண்மில் ப்ராஜெக்ட்ஸு. ஸோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா விண்மில்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா அதோடய சைஸே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். நிறையா பக்கத்துலேயும் போய் பார்த்துருக்கேன். அதே போல் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அந்த விண்மில்ஸோட விங்ஸு இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே இந்த கிருஷ்ணகிரி அந்த ரூட்டில் இருந்து தான் வரும், சேலம் வழியாக. ஸோ அது நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் அதோட பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது செம சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாமே விண்மில்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரோட பாசேஜ் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதோட ஒர்க்கு தான் வந்து விண்மில்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பழனி ரீச் ஆகிட்டே இருக்கோம். இன்னொரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் பழனி வந்துடுவோம். ஸோ பழனிக்கு இந்த பைபாஸில் இருந்து தான் உள்ளே என்ட்ரி ஆகணும். ஸோ பழனி வந்தாச்சு. முருகரை பார்க்குறதுக்காக பழனி வந்துட்டோம்.